அண்மை செய்தி. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதிப் போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம் பெற்றுள்ளது. ஒன்றுக்கு 1 என்ற கோல் கணக்கில் போட்டி டிராவான நிலையில் ஷூட் அவுட் முறையில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. காலிறுதிப் போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம் கண்டுள்ளது. ஒன்றுக்கு 1 என்ற கோல் கணக்கில் போட்டி டிராவான நிலையில் ஷூட் அவுட் முறையில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முழுமையான விவரங்கள் என்ன? பாரிஸ் ஒலிம்பிக்கில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒலிம்பிக் தொடரில் இந்திய அணி ஹாக்கி போட்டியில் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று இங்கிலாந்து அணியை காலிறுதி சுற்றில் எதிர்கொண்டது. இந்த 4 குவார்டர் சுற்றுகளிலும் 1-1 என்ற சம புள்ளிகளுடன் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சம புள்ளிகளுடன் இருந்த நிலையில் பெனால்டி முறையில் ஷூட் அவுட் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஷூட் அவுட் வாய்ப்பில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து 4 கோல்களை அடித்தும் இங்கிலாந்து வீரர்கள் 2 கோல்களை தவறவிட்ட நிலையில் இந்திய அணி பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி தொடரில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒலிம்பிக்கை பொறுத்தவரை ஹாக்கியில் இந்திய அணி மிகவும் பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை மொத்தமாக இந்திய அணி ஒலிம்பிக்கில் 10 தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் 8 தங்கப்பதக்கங்கள் ஹாக்கியிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றிருந்த சூழ்நிலையில் இந்த முறை தங்கப்பதக்கம் வெல்வார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அரையிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்கிறது. இந்திய ஹாக்கி அணி மிகச்சிறந்த ஆட்டத்தை இந்த தொடரில் வெளிப்படுத்தி வருகிறது. தற்போது காலிறுதியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்திய அணி தங்கப்பதக்கத்தை வென்றும் என்ற எதிர்பார்ப்பானது இந்திய மக்களிடையே நிலவுகிறது.